எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாவா ஷோரூம் வந்து இப்போ திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய வீடியோ தான் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த ஜாவா பைக்கோடைய ஷோரூம் வந்து எப்படி இருக்குது அண்ட் இந்த ஜாவாவுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன் எல்லாமே பார்க்க வரோம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் வியூவில் இருக்கேன். இப்போ ஸோ உங்களுக்கு கேமரா வந்து பேக்கில் இருந்து காமிக்கிறேன். ஹாய் கேஸ், இப்போ வந்து இனிஷியலாக வந்து நம்ம வந்து ஜாவா கிளாசிக் பைக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா கிளாசிக் அப்படின்னாலே நம்மளுடைய ரெட்ரோ ஸ்டைலை தான் வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன் ஆகட்டும் அண்ட் இவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்பீடோமீட்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து அந்த கிளாசிக் டிசைன் வந்து அப்படியே தான் காப்பி பண்ணியிருக்காங்க. இதில் மேஜர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து அதாவது நம்மளுடைய கிளாசிக் பைக்கில் அவங்க வந்து கிக்கர் வந்து டேரெக்டாக வந்து வச்சுருப்பாங்க. அதாவது கியர் ஷிஃப்டர் கூடயே கிக்கர் வச்சுருப்பாங்க. அது ஒரு மேஜர் சேஞ்சஸ் மட்டும் தான் அதில் பண்ணியிருக்காங்க. இதில் இன்ஜின் தான் இதில் இருக்கிற மேஜர் ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதோட இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு 27 PH பவர் அண்ட் 28 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனுடைய இன்ஜின் சிசி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 293 cc கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்ஜின் அப்படிங்கிறதுல லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இது கூடவே நமக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கிளாசிக் பைக்கில் வந்து ஃபியூல் இன்ஜெக்டரோ ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜியோ கொடுக்கல. இந்த ஜாவா அதை ஒரு மேஜர் ப்ரோஸாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பைக்கில் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கொடுத்து தான் இதில் உள்ள மேஜர் தம்ஸ் அப் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதனுடைய அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பிரேக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அதில் வந்து நமக்கு ஒரு ஏபிஎஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரியர்லன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இவங்க ரியர்லையுமே வந்து நமக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி ஒரு கன்வீனியன்ஸ் திங்காக இருக்கும். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது மேக்ஸிமம் ஒரு நல்ல ஒரு பவருக்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் இன்னுமே இவங்க ஏபிஎஸ்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இதனுடைய இந்த சைலன்சர் பார்க்கலாம். ஸோ சைலன்சர் வாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாவாவில் இருக்கையிலே ரொம்பவே ஹிட் ஆனது அப்படின்னு பார்த்தோம் இந்த சைலன்சர் தான். இந்த சைலன்சர் டோல் சைலன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதனுடைய சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாரத் ஸ்டேஜ் 6 அதாவது BS6 இன்ஜின் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு வந்து சவுண்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் சூப்பரான சவுண்டை இது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதனுடைய அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல். இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து சென்டரில் நமக்கு வந்து எப்படி ஜாவா கிளாசிக் பைக்கில் இருக்குமோ அதே மாதிரியே சென்டரில் வந்து நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு வந்து அந்த ஃபியூல் ஃபில்லர் அதாவது ஃபியூல் டேங்க்கில் உள்ள கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுமே ரொம்பவே சூப்பராக பக்காவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட்
இது நமக்கு அனலாகில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுனால சரி விசிபிளாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்தது என்னுடைய சீட் ஹைட் பார்க்கலாம். ஸோ என்னுடைய சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தோன்னா 765 mm இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 5.7 feet. ஸோ எனக்கு உட்பட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதாவது ஒரு ஹைட் வந்து கம்மியான பர்சன்னாலும் சரி உங்களுக்கு வந்து ரைடிங் பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் காலும் வந்து ஈஸியாக வந்து எட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பஜாஜில் அவெஞ்சருக்கு வந்து எப்படி வந்து ஒரு சீட் வந்து சீட் ஹைட் வந்து ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்கும், அதே மாதிரி தான் இந்த பைக்லையும் கொடுத்துருக்காங்க. அதை விட இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 25 mm தான் வந்து ஹைட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய சேசிஸ்ன்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து டபுள் கிரேடல் சேசிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கிரேடல் சேசிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். டபுள் கிரேடல் சேசிஸ் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு போகும்போது ஆகட்டும், உங்களுக்கு வந்து ரைடிங் டைனமிக்ஸ் ஆகட்டும் அண்ட் எகனாமிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். இப்போ வந்து இந்த வண்டி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓடோமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்குமே தெரிஞ்சிச்சு. ஓடோமீட்டர் ஆகட்டும் அண்ட் இதில் எவ்வளோ ஃபியூவல் இருக்குது அப்படிங்கிற ஃபியூவல் மீட்டர் ஆகட்டும் எல்லாமே நமக்கு வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏபிஎஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க அண்ட் கியர் ஷிஃப்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஜாவா 42 பார்க்கலாம். ஸோ ஜாவா 42 அப்படிங்கிறது அதுலேருந்து ஒரு இம்ப்ரெஸ்ஸான பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய இன்ஜின் ஆகட்டும் அண்ட் இதில் இருக்கிற 1-2 அந்த சைலன்சர் டிசைன் ஆகட்டும் எல்லாமே வந்து ஜாவா கிளாசிக் பைக்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான அந்த ஒரு ஃபீல் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிசைன் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு உட்பட இந்த ஜாவா 42 டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தா மெயினான இதனுடைய டிசைன் என்னன்னு பார்த்தோம்னா இதனுடைய இந்த இண்டிகேட்டர் செக்டர், அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் அப்படிங்கிறத இவங்க வந்து சைடில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு இவங்க சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஆகிருக்காங்க. ஜாவா கிளாசிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி பைக்கை வச்சுட்டு இப்படி ஓட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து ஈஸியாக வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அங்கே என்ன இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் இருந்துச்சோ அதே மாதிரியான டெக்னாலஜி தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் இருக்கிற ஃபியூல் மீட்டர் ஆகட்டும் அண்ட் இதில் இருக்கிற ஸ்பீடோ மீட்டர் ஓடோ மீட்டர் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக விசிபிளாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்ததான் இதுலேயுமே வந்து நமக்கு அந்த டபுள் கிரேடல் சேசிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் என்னோட எகனாமிக்ஸ் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததான் என்ன பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய மிரர். ஸோ மிரர் வந்து இவங்க வந்து பிளாக்கிஷாக கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகும். எப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிளாசிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து கவரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து இதை ஒரு பிளாக் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க நல்லா இருக்குது. இதில் இருக்கிற மேஜர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் அந்த லுக் வாய்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்பீடோ மீட்டர் அந்த ஃபியூல் ஃபில்லர் கேப் எல்லாமே வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இதனோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 14 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 14 லிட்டரில் நமக்கு வந்து லாங் ரைட் போகிறதுக்கு ரொம்பவே இந்த பைக் ஏற்றதாக இருக்கும். அதே மாதிரி என்னோட இன்ஜின் டெக்னாலஜிமே ரொம்பவே மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். So, if you like this video, and once again, subscribe to the channel. Thanks for watching.
Thank you.